பிரைஸ் தி லார்ட். போலு மலை என்கிறதான ஒரு மலை குறித்து நாம் பார்க்கிறோம். அது கீழே பாருங்கள், ஒரு தேவனுடைய ஆலயம். இது IEM இந்தியா எவாஞ்சலிக்கல் மிஷன் என்கிறதான ஸ்தாபனத்தினுடைய ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை நம்முடைய வேதாம கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற அருமையான ஐயா ரூபன் முருகேசன் என்கிறதான ஐயா அவர்கள் இந்த ஆலயத்தை நடத்தி வருகிறார்கள். இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதி நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் பீட்டர் பிரசாந்த். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். பீட்டர் பிரசாந்த் நம்முடைய அன்பு மகன். இவர் நம்முடைய பைபிள் காலேஜில் பிடிஹெச் முடிச்சுட்டு MDயும் படித்து முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு பார்ட் டைம் ஊழியம் பார்த்திங்கன்னா சுவிசேஷம் நிறைய பேருக்கு அறிவிக்கிறார். அடுத்தது இயேசுவின் அதிகாலை ஜெபம் என்று காலையில் 5 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் அவங்க சபையாருக்கு ஆன்லைன் ப்ரேயரை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த சகோதரன். இவர் மூலமாக தான் நம்ம இப்போ எங்கே வந்துக்கிறோம், தருமபுரி மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம். அந்த மலை இருக்குது பார்த்திங்கன்னா போலுமலை, அது கிருஷ்ணகிரி மாவட்டம். நான் நிற்கிறது தருமபுரி எல்லைக்குள்ளே நான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சகோதரன் மூலமாக இந்த பகுதியில் அநேகர் வேதாம கல்லூரியில் இணைந்திருக்கிறார்கள். நம்ம இப்போது ரோகன் முருகேசன் ஐயா இணைந்தார். அதுக்கு பிறகு நம்ம நாளைக்கு ஒரு திருமணத்துக்கு வந்துக்கிறோம். அது நம்முடைய கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறதான அன்பு சகோதரர் இளைய வேந்தன் என்கிறதான ஒரு வேந்தனுக்கே கல்யாணமாகிறது. அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்தோம். அவர் பீட்டர் பிரசாந்தனுடைய வீடு பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு எஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி இறக்கம், மேடு, பள்ளத்தாக்கு. இங்கே வரும்போது நான் ஆச்சரியப்பட்டேன், ஒரு ஊட்டிக்கு எங்கே எஸ்டேட்டுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி நாம் நினைத்தோம். அவருடைய வீடு இங்கே மேலே அப்படி போயிட்டே இருக்கலாம். ஆனால் வீடு வரைக்கும் நாம் போக முடியாது, அது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கிறது. உங்களுக்கு சில பகுதிகளை நம்ம காண்பிக்க முடியும். ஓகே, நன்றி. கர்த்தர் நல்லவர். இப்படி இல்லாமல் வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட மிகப்பெரிய மலைகளையும் காடுகளையும் எல்லாவற்றையும் படைத்துக்கிறார். இங்கே நிறைய மாமரங்கள் இருக்கிறது. மாமரத்தில் மாங்காய் சீசனுக்கு பார்த்து வாங்கன்னு சொல்லி நம்ம அன்பு தம்பி சொன்னார். அதுபோல் கரெக்டாக சீசனுக்கு தான் வந்துக்கிறோம். ஆனால் பாவம், மாங்காய் விலை பார்த்திங்கன்னா வெறும் 3 ரூபா, கிலோ 3 ரூபா. நீங்கள் வாங்கிக்கலாம்னு நினைக்காதீங்க. இங்கே விலை அதாவது விளைச்சல் எடுக்கிற இடத்துல 3 ரூபா. இவங்க அதை அறுத்து அதாவது அதுக்கு அறுவடை செய்வதற்கு ஆட்களை வைக்க வேண்டும். லோட் பண்ணி கொண்டு போகிறக்கு வாகனத்துக்கு வாடகை செலுத்த வேண்டும். இவ்வளவெல்லாம் போட்டு 3 ரூபாய்க்கு விற்கிறது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிறதில்ல. ஆனால் நம்ம கடைக்கு வரும்போது கிலோ 60 ரூபா, கிலோ 80 ரூபான்னு சொல்லி நம்ம வாங்குகிறோம். ஆனால் இங்கே 3 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் பாவம் இல்லைங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மலையில் ஏறி இறங்கி இப்படிலாம் வேலை செஞ்சு இவங்க இவ்வளோ காரியங்களை செய்கிறாங்க. லாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எனக்கு கேட்டோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப வருத்தத்தோடு நான் யோசித்தேன், இவ்வளோ 3 ரூபாய்க்கு விற்று இவங்கெல்லாம் எப்படி பொழைச்சி எப்படி முன்னுக்கு வருவாங்கன்னு சொல்லி. ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. ஜெபித்து கொள்ளலாம். இந்த விவசாயங்கள் வளர வேண்டும். தேவன் விவசாயத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய அரசு விவசாயிகளுக்கு இன்னும் நிறைய சலுகைகளையும் நிறைய நன்மைகளையும் செய்வதற்காக நாம் வேண்டுதல் செய்து கொள்ளலாம். இங்கெல்லாம் தென்னை மரங்கள்லாம் வச்சுக்கிறாங்க. ஒரு அற்புதமான மலை, இன்னும் பார்க்க அழகாகத்தான் இருக்கிறது. ஓகே, ஒரு நாளைக்கு நீங்களும் வாங்க, பாருங்கள். நம்முடைய பாட்டு ஷூட்டிங் கூட ஒரு வேளை கர்த்தர் அனுமதித்தால் இங்கே என்ன செய்யலாம், ஒரு காலத்தில் நம்ம ஷூட்டிங் எடுக்கலாம். ஓகே, நன்றி. இது மாமரத்து தோப்புங்க. நிறைய மாமரத்து தோப்பு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நானும் இப்போ தான் நிறைய பார்க்குறேன். நம்ம ஊரில் ஒவ்வொரு மரமாக இருக்கும். ஆனால் இங்கே மாந்தோப்பு. இதுதான் நான் சொன்ன மாந்தோப்பு. இது பாருங்கள், மாமரத்தில் ஒரு காயை கூட பார்க்க முடியல. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் கூட இங்கே இருக்கிறது. மாமரத்தில் ரொம்ப ரொம்ப லாபம் இல்லைங்க. இங்கே இருக்கிற மக்கள் பாவம். அவர்களுக்காக நாம் கண்டிப்பாக பலாமரத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ தான் நான் பலாமரத்தை பார்க்குறேங்க. இதெல்லாம் எஸ்டேட் பக்கத்தில் தான் பலாமரங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பலாமரத்தை பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நம்முடைய பீட்டர் பிரசாந்தோடைய வீட்டு பக்கத்தில் அருமையான பலாமரத்தை அவங்க பெரியப்பா அவங்க வச்சுருக்கிறாங்க. ஆகவே இந்த பலாமரம் நல்ல பலன் கொடுக்கட்டும், நல்ல ஆசீர்வாதங்கள் வரட்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொள்ளலாம். நம்முடைய அன்பு பிரதர் பீட்டர் பிரசாந்தோடைய வீடுங்க இங்கே இருக்கிறது. பீட்டர் பிரசாந்த் வீடு இங்கேருந்து நம்ம பார்க்க முடிகிறது. பீட்டர் பிரசாந்த் இருக்கிறார். போலுமலை இப்போ சூப்பராக தெரிகின்றார் அவர். பாருங்கள், இங்கெல்லாம் மக்கள் நல்லா குடியிருக்கிறார்கள். நான் இங்கே வந்தபோது நினச்சது, கர்த்தர் சொன்ன வசனம், இன்னை பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார் இல்லைங்களா. அது மாதிரி பூமியை நிரப்பி வழியை கர்த்தர் மக்கள் இங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. ஏன்னா மலை பாங்கான இதில் ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளாம் நார்மலான ரோட்டில் ஓட்டுறவங்க.
ஆனால் அந்த மேடும் பள்ளமான ரோட்டில் ஓட்டி வர கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்தார். மிஷினரிகள் அந்த காலத்தில் வந்து இங்கெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நான் மிகவும் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஆரம்ப காலங்களில் வந்து மிஷினரிகள் வாழ்க, அவங்க வாழ்வு கடினப்பட்டு அப்போல்லாம் இந்த ரோடுகள் இருக்காது, பஸ் மார்க்கங்கள் இருக்காது. ஆனால் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் தேவனுக்கு ஊழியத்தை செஞ்சுக்கிறாங்க போது நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இன்னும் இப்படிப்பட்ட கிராமங்களை சந்திப்பதற்கு அநேக தேவனுடைய மனுஷர்களையும் ஊழியர்களும் எழுப்புவாராக. நம்முடைய வேதாம கல்லூரி மூலமாக அநேக பயிற்சி அளித்து நாமளும் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஆலயம் கட்ட வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நமக்கு பொருளாதாரம் இல்லை, ஆனால் கர்த்தர் கொடுப்பான்ற விசுவாசம் நமக்கு அதிகமாகவே இருக்கிறது. கண்டிப்பாக இப்படிப்பட்ட கிராமங்களிலே சொந்தமாக இடம் வாங்கி ஐபிஐ மிஷன் ஊழியத்துக்கோ அது வேறு மிஷினரி ஸ்தாபனங்களுக்கோ நாம் ஆலயம் கட்டுவதற்கு தர வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஐபிஐ மிஷன் பைபிள் காலேஜ் மற்றும் நம்முடைய ஐபிஐ மிஷன் மினிஸ்ட்ரிஸ் கிளை சபைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க அடியனுக்காக பாஸ்டமாவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விடைபெறுகிறேன். நன்றி.